ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சண்டே சமையல் மத்தி மீன் குழம்பு. ரொம்ப குயிக்காக சிம்பிளாக, எப்போதுமே நான் சிம்பிளாக தான் வைப்பேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வச்சுருவேன். இந்த கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம், இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி சமைக்கிறதுலாம் நம்மளுக்கு பிடிக்காது. வந்தோமா டப்பு டப்புன்னு போட்டு செஞ்சோமா, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையாகவே ருசியாக இருக்கும். அது இந்த கைப்பக்குவம் தான், அது வரணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். சட்டி காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம், ஒத்த கையால் திறக்க முடியல. இதை ஃபோனை முதல்ல வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதெல்லாம் மீன் குழம்புக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இப்போது இந்த எண்ணெய் காஞ்சதும் நாம் வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனை நான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஸோ அந்த வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் அது டக்குன்னு கறிக்கிறோம், சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கடுகு போட்டேன், அது பொரியட்டும். அது பொரிஞ்சதும், ஐயோ ஜீரக டப்பாவில் தான் ஃபோன் வச்சுருக்கேன். கடுகு போட்டதும் ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அப்புறம் உங்களுக்கு ஒன்று காட்ட மறந்துட்டேன். பொரியுது. இங்கே வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு நெசரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது அந்த எண்ணெயில் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும்ல, அதனால் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டேன். இந்த ஸ்டேஜில் இன்னும் பாருங்கள், தெரியுதா? தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த வறுத்த மீன் பசை வச்சுருக்கேங்க, அதில் வந்துட்டு வெளிச்சமாக தெரியுதா? இருட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. அதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அதை கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக. ஆக்சுவலாக 1 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் மீன். அதாவது குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் 1 கிலோ மத்தி மீன் தாங்க. பாருங்கள், எங்கள் குழம்புக்கு இங்கே பாருங்கள், குழம்புக்கு கொஞ்சம் தான் இருக்குது. 1 கிலோவில் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு, கொஞ்சம் குழம்புக்கு.
என்னமோ தெரில, திடீர்னு வறுத்த மீன் சாப்பிடணும் போல் ஆசை வந்துச்சு. அதனால் அப்படியே அதில் கொஞ்சம் வந்து போட்டு கசரி வச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டேன். தக்காளி வதங்கட்டும். இங்கே பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளியை கரைக்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த 1 கிலோ மீனுக்கும் ஊற வச்ச புளி தான். அதில் பாதி வர வறுக்கிறதுக்கு எடுத்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. புளிய பழம் வேஸ்ட் ஆகிடும். கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புளியும் நான் கரைச்சிட்டேன். அதில் வந்து இப்போ மிளகாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாத்தூள். நல்லா காரம் சாப்பிடுவோம். அதனால் நான் கொஞ்சம் தூக்கலாக தான் போடுவேன். கார மிளகாய் தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு நல்லா ஃபுல்லாக கோபுரமாக இப்படி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம்.
இங்கே பாருங்கள் தாளிச்சு விட்டு நல்லா கலரை பாருங்கள் ஊற்றியாச்சு. உப்பு நான் புளி ஊற வைக்கும் போதே போட்டுட்டேன். அப்படி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து சுண்டி அந்த எண்ணெய்லாம் மேலே ஓரத்தில் அப்படியே சுற்றி மிதந்து வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு இப்போ கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இப்போ இதை மூடி வச்சுக்கலாம்.